Okay, fine. Thanks. So, என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 2 செஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஹவு டு டிக்ளேர் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு சி மோர் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ பிஃபோர் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்டிஜர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஜென்ரலாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்டிஜர் இன் த சென்ஸ் டெஃபினெட்லி இட் வில் பி அ லிமிட். ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் 2 டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்குறாங்க, இன்டிஜர் அண்ட் லாங். இப்போ இன்டர்னலி நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கோட் எழுதினாலும் இன்டர்னலி the program will be treated in the binary format, right? Internal processing எல்லாமே பைனரி ஃபார்மேட்ல தான் நடக்கும். பைனரி ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி 1 and 0. 1 and 0s தான் பைனரி ஃபார்மேட். அப்போ உங்களோட மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 1 and 0. நம்ம கோடு எழுதுறது ஹை லெவல் லாங்குவேஜ்ல கோடு எழுதுறோம், பட் இன்டர்னலி இட் வில் பி இன் தி பைனரி ஃபார்மேட் 1 and 0. இதுதான் மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்டிஜர் அப்படின்னா எவ்வளவு மேக்சிமம் அகாமடேட் பண்ணும் அப்படிங்கிறது. இன்டிஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்னலி அது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் 32 பிட் நம்பர். இன்டிஜர் அப்படிங்கிறது சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும், அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் 32 பிட் நம்பர். இந்த 32 பிட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உள்ளாடியெல்லாம் நான் போக விரும்பல, ஏன்னா இன்டர்னலி போனோம் அப்படின்னா ரொம்ப டெப்தா போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1010 இந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிட். ஓகே, இந்த மாதிரி ஒரு 32 பிட் நம்பர். இப்ப சிம்பிளா ஒரு 32 பிட் நம்பர் அப்படின்னா இன்டிஜர் 32 பிட் நம்பரா ரெப்ரசன்ட் ஆகுது. அப்ப இதோட மேக்ஸிமம் வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட்ஸ் வெரி சிம்பிள், 2 power 32 minus 1. இதுதான் கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா we can able to easily identify what is the maximum value. இதை நான் இப்போ எப்படி கால்குலேட் பண்றது? நீங்க கூகுள் போய்க்கலாம், கூகுள் போயிட்டு ஓகே, ஸோ 2 power 31 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 power 31 என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ரைட், நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 2 power 32 என்ன அப்படின்ட்டு 2 power 32 போவோம். 2 power 32 போனீங்கன்னா 31 உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, 2 power 32 அப்படிங்கிறது 4 lakh சம்திங். பட் நம்ம எப்படி போகணும் அப்படின்னா 2 power n-1 அப்படின்னு சொல்லுவாங்க. 2 power 32 பிட் நம்பர், ஸோ we have to go for 32 minus 1. அப்போ 2 power 32 minus 1 31 அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 2 billion. Nearly it's a 2 billion. This is what you can accommodate in integer max value. அப்போ இன்டிஜரோட மேக்ஸ் வேல்யூ இதுதான் 2 பில்லியன். நியர்லி 2 பில்லியன் வேல்யூஸ் நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் டெப்தாலாம் உள்ள போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் வித் நோயிங் தீஸ் திங்ஸ் தென் இட்ஸ் ஃபைன். ஸோ சிம்பிளா பார்த்தா அப்போ இன்டிஜர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ இவ்வளவு நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு கம்பைலர் டு கம்பைலர் வித்தியாசமான விஷயங்கள், வித்தியாசமான பிஹேவியர்ஸ் ஜென்ரலாக இருக்கும். லெட் மீ கம் ஹியர், கோ டு தி டெவலப்பர் கன்சோல். அப்போ 2 பில்லியனுக்கு மேல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி கோயிங் ஃபார் அ லாங், ரைட்? அப்போ லாங் அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்? இது எப்படி 2 power 32 பிட்டாஸ் ரெப்ரசன்ட் ஆகிற மாதிரி லாங் அப்படிங்கிறது டபுள், ரைட்? 64 பிட்டா ரெப்ரசன்ட் ஆகும். 2 power 64. 64 in the sense exact calculation பண்ணணும் அப்படின்னா you have to go for 2 power 63, right? கால்குலேட் பண்ணீங்கன்னா what is the maximum value அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல இந்த மாதிரி சினரியோஸ் ரொம்ப ரேர் தான். நம்ம ஆக்சுவலி இவ்வளவு பெரிய வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்றது வெரி ரேர். பட் அப்படி வரலாம் இல்லையா? நம்ம வர முடியாது, இப்படி இருக்க சான்ஸே இல்லை. நம்ம we cannot say that, right? So let me straight away get into your code, right? இப்போ இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் a variable called integer, right? Integer, for example, amount. மேக்ஸிமம் வேல்யூ நம்ம அகாமடேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், ரைட்?
2 lakhs. Let me remove this commas from here. இந்த commas எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த வேல்யூ நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு let me simply go for system.debug. I'm going for system.debug amount அப்படிங்கிறது நான் print பண்ண ட்ரை பண்றேன். I need to put a semicolon there. Let me try to execute. Okay, illegal integer, right? It should be 37. Right? It should be 37. Let me try to execute. ஸோ இவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியுது, ஸ்டோர் பண்ண முடியுது. இதுக்கு மேலே ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. இட் சேஸ் தட் when I'm trying to execute illegal integer. ஓகே, அப்போ இது இல்லீகல் இன்டிஜர். இந்த வேல்யூக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படின்னா நான் இந்த டேட்டா டைப் எப்படி மாற்றி ஆகணும்? I need to make it as a long, right? Let me try to execute this. Okay, இப்போவும் எனக்கு என்ன வருது பாருங்க. Again the same error. It says that illegal integer. பிகாஸ் இந்த கம்பைலர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு நம்பர் வேல்யூ, நியூமரிக் வேல்யூ, அபெக்ஸோட கம்பைலர் நியூமரிக் வேல்யூ நீங்கள் என்ன ஹார்ட் கோட் பண்ணாலும் அதை எப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இன்டிஜராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது லாங்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க கம்பைலரோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் அபெக்ஸில். ஸோ இது லாங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா we have to use L here. ஓகே, அப்போ ஒரு லாங் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க. திஸ் இஸ் a லாங் வேல்யூ அப்படின்னா you have to explicitly tell this is a long value by putting an L here. Let me try to execute. இப்போ என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. I can able to get the output what I have stored. என்ன ஸ்டோர் பண்ணணும் அதை என்னால் என்ன பண்ண முடியுது, அச்சீவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். பட் ஒரு டெவலப்பராக இருக்கு நான் இவ்வளோ தூரம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் ஸ்டில் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு லாங் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு லாங்கை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா you have to explicitly tell L because otherwise the Apex compiler இதை எப்படி ட்ரீட் பண்ணும், it will treat it as an integer. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 37 வச்சுக்குவோம். இது 37. Let me make it as 37 and I'm going to take it as an integer. This is the maximum value, right? This is the maximum value. If I'm trying to give something like this, amount is equal to amount plus 1. ஸோ என்ன ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் கூட 1 ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அமௌண்ட் கூட 1 ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது let me try to execute. Variable does not exist, spelling mistake, amount. ஓகே, ஃபைன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட டீபக் ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ல போய் நான் பார்க்குறேன் எனக்கு வேல்யூ எப்படி வந்திருக்கு பாருங்க. ஐ ஆம் கெட்டிங் இட் இன் தி வேல்யூ இன் தி மைனஸ். அப்போ இதோட ரேஞ்ச் என்ன, ஏன் நான் 38ல இருந்து 37 மாத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னலி இந்த இன்டிஜர்ல எதுல இருந்து எது வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். -2 பில்லியன் கடைசியில் 8ல க்ளோஸ் ஆகுது இல்லையா, இந்த வேல்யூல இருந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ்ல திஸ் இஸ் த லிமிட், பாசிட்டிவ்ல திஸ் இஸ் த லிமிட். இவ்வளவும் யூ கேன் ஏபிள் டு அகாமடேட் இன் அன் இன்டிஜர் வேரியபிள் ஜென்ரலி. அப்போ ஒரு இன்டிஜர் வேரியபிள்ல மேக்ஸிமம் லிமிட்டுக்கு அப்புறமா நீங்க ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி நெகட்டிவ் வேல்யூஸ். தட் இஸ் தி நெகட்டிவ் லிமிட் யூ வில் கெட். +1 +2னா இதுக்கு அடுத்த வேல்யூ, +3 அடுத்த வேல்யூ. இந்த மாதிரி ஜென்ரலா நடக்கும். ஓகே, இது இன்ஃபர்மேஷன் தான். இது அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ரேர். பட் ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் அமௌண்ட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க, இன்டிஜர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர் யூ மே எண்ட் அப் வித் நெகட்டிவ் வேல்யூ. இட் மைட் பி கன்ஃபியூசிங், ரைட்? அது கண்டிப்பாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன் ஐ எம் கெட்டிங் நெகட்டிவ் வேல்யூ, எனக்கு ஏன் நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ரீசன். ஸோ த பாயிண்ட் தட் இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போறது என்ன அப்படின்னா, ஒரு இன்டிஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் லிமிட். அப்போ ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் லிமிட். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி டெல் இட் எ லாங் and then you have to class முடிதான் there 8 to 9 class. Kindly mute your mic. Okay, fine. ஸோ ஒரு லாங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 பில்லியன் நான் இப்போ ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஐ ஹாவ் டு ஸ்டோர் 3 பில்லியன் அப்படின்னா ஐ நீட் டு எக்ஸ்பிளிசிட்லி டெல் இட்ஸ் அ லாங் பை ஸ்பெசிஃபைங் எல் வேல்யூ தேர். தட் இஸ் தி கீ டேக் அவே பாயிண்ட் ஹியர். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர்
இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஏன் இருக்கு, அதோட லிமிட் என்ன, இந்த டிஸ்கஷன் எல்லாமே இதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு டிக்ளேர் எ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் டிக்ளேரிங் எ கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை எப்படி டிக்ளேர் பண்றது? கான்ஸ்டன்ட் அப்படின்னா பேர்ல இருக்கு இல்லையா, ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்க, அந்த வேரியபிளோட வேல்யூவை யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டிக்ளேர் இட் அஸ் எ கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஸ்டார்ட்ஸ் வித் த கீவேர்ட் கால்டு ஃபைனல். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட டேட்டா டைப் இன்டிஜரா இருந்ததுன்னா இட்ஸ் அன் இன்டிஜர். ஓகே, ஃபைனல் இன்டிஜர். அண்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டு ஸ்டோர் அன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, நேமிங் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணும்போது ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஃபுல் கேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ லைக் திஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த வே யூ கேன் டிக்ளேர் எ கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் have the keyword final. ஃபைனல்ங்கிற கீவேர்ட். ஃபைனல்னா என்ன மீனிங்? இதோட வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் இதை நீங்க மாற்ற முடியாது, அதான் அதோட மீனிங் ஃபைனல். அதுக்கப்புறம் டேட்டா டைப் வேரியபிள் ஆஸ் யூஷுவல் டிக்ளரேஷன் தான். பட் நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஃபுல் கேப்ஸ் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஓகே, இட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ங்கிறத நீங்க டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். Let me try to change interest amount is equal to interest amount, or simply I'm trying to change it into 300. Let me try to change it into 300. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். Try to execute this. இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். ஃபைனல் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது அபெக்ஸ்லையும் வரும், ட்ரிகர்லையும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஃபைனல் எக்ஸெப்ஷன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்க என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ட்ரிகர் படிச்சவங்களுக்கும் தெரியும், ஒரு ஆஃப்டர் அப்டேட் ட்ரிகர்ல பாத்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சிமிலர்லி ஃபைனல் எக்ஸெப்ஷன், ஃபைனல் வேரியபிள் ஹாஸ் ஆல்ரெடி பீன் இனிஷியலைஸ்ட், ஆல்ரெடி இது இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, இதை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ ஹவு டு டிக்ளேர் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த வே you have to declare a constant. The value cannot be changed. இந்த value நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த values நீங்க change பண்ண முடியாது. Okay, that's a key point here. Okay, fine. So next we are going to play with some other operators. So arithmetic assign operator ஒன்னு இருக்கு. Maybe நீங்க மற்ற programming language தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும். இது arithmetic assign operators. அரித்மெட்டிக் அசைன் ஆபரேட்டர்ஸ்னா என்ன? அரித்மெட்டிக் அசைன் ஆபரேட்டர்ஸ்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டர் கூடயும் ஒரு ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் அசைன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, இந்த மாதிரி எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்க்கு பக்கத்துலயும் ஈக்குவல் டு வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் அசைன் ஆபரேட்டர். இதை என்னோட கோடுல நான் எங்க யூஸ் பண்ணுவேன்? ஓகே, that's the thing. Next, for example, let me try to declare a variable called integer opportunity amount. ஏன் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங் நான் டைப் பண்ணி இதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் அகைன் அண்ட் அகைன். இது திருப்பி உங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து இவ்வளவு பெரிய லென்த்தி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ கேமல் கேஸ். ஸோ இது திருப்பி வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். So let me go for an integer variable called 10. இதுல 10 ஒரு வேல்யூ இருக்கு. இந்த 10 கூட ஒரு 2 ஆட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? opportunity amount is equal to again opportunity amount plus 5 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ 10 plus 5 15. You are going to get it, right? Let me copy this and paste it. Very basics. காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Let me try to execute. You will get 15 as the answer, right? When I go for a debug only, you will be getting 15 as the answer, right? Okay. So, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்றீங்க. சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்றீங்க? அந்த வேரியபிளோட நேம் பிளஸ் எப்படி மாத்தணுமோ அது. இதை நீங்க அரித்மெட்டிக் அசைன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுதான் அதோட அட்வான்டேஜ் தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த சேம் லைன் கேன் பி ரிட்டர்ன் லைக் திஸ். எப்படி எழுத முடியும் இந்த லைனை? நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா அதுல என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு கூட
plus n assign is equal to 5. இப்படி கொடுத்தா என்ன மீனிங்? இப்படி கொடுத்தா என்ன மீனிங் அப்படின்னா லைன் நம்பர் 3ல என்ன கோட் எழுதி இருக்கிறோமோ அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ இவ்வளவு ஒரு லென்த்தியா எழுதுறத நீங்க சிம்பிளிஃபைடு வெர்ஷனா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். Let me try to execute and see the output. Let me try to execute this. Execute பண்றேன். Execute ஆயிடுச்சு. Let me go for a debug. I'm getting the same output, right? 15 தான் எனக்கு ஆன்சரா வருது. ஸோ அப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதுதான், ஒரு கோடை சிம்பிளிஃபைடு வெர்ஷனா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடந்து கிடைக்கிற வேல்யூவை அதே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். தட்ஸ் அ கீ பாயிண்ட். ஸோ அரித்மெட்டிக் அசைன் எப்போ யூஸ் பண்ண முடியும்? சேம் வேரியபிள்ல ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடக்கணும். இப்போ இன்னொரு வேரியபிள்ல நடக்கணும், நீங்க எப்படி எழுதணும்? இப்படிதான் எழுதி ஆகணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், x இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் பிளஸ் 5னா நீங்க இப்படிதான் எழுத முடியும். அது நீங்க அரித்மெட்டிக் அசைன்ல யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ சேம் வேரியபிள்ல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும், இல்ல சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு we can take the help of arithmetic assign operator. இதை இப்படிதான் எழுதணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. You can write like this also. This is a simplified version of arithmetic and assign. மற்றபடி இதுல பெரிய ஒரு மேஜிக் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நேற்றையும் கொஞ்சம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஈக்குவல் டு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்க போனாலும் சரி, திஸ் இஸ் த பேசிக், ரைட்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன், அகைன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, முக்கியமான விஷயம் டபுள் ஈக்குவல் டு. ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஈக்குவல் டு. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரிபிள் ஈக்குவல் டு கூட இருக்கு. இங்க நமக்கு டபுள் ஈக்குவல் டு மட்டும் தான் சப்போர்ட்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு நீங்க எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அபெக்ஸ்குள்ள வரும்போது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றது பெட்டர், நாட் ஈக்குவல் டு. ஓகே, ஃபைன். லெஸ் தேன், கிரேட்டர் தேன் எல்லாமே நமக்கு தெரியிற விஷயம் தான். இதுல பெரிய அளவுல டெலிவரி பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வேணா ஒரு சிம்பிளா ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 100 எனக்கு செக் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணுவீங்க? கிரேட்டர் தேன் 100 யூஸ் பண்ணுவீங்க. இப்படி நான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் போட்டா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? இட் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் எ பூலியன். தட் இஸ் தி கீ பாயிண்ட். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வில் ரிட்டர்ன் பூலியன். பூலியனா என்ன மீனிங்? இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ எங்கெல்லாம் ஒரு கண்டிஷன் செக் பண்றோமோ அந்த இடத்துல தான் we will be mostly using the relational operator. Opportunity amount greater than 100 இல்ல. So when I am trying to execute, I will end up with a true or false, right? So in the scenariosக்கு நமக்கு என்ன வந்திருக்கும்? We will end up with false because opportunity amount is 10, which is less than 100. So the condition failed. We are getting false. Okay, fine. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈக்குவல் டு, ரைட்? ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் ஈக்குவல் டு 100 இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவையும் இந்த 100ம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுது. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, let me try to execute. I am getting the false. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. So I am getting the false. So straightforward. Next, we are going to play with string. Let me take a string variable. For example, student name. Let me declare a variable. Student name is equal to, I'm going for AJ skill அப்படின்ட்டு ஒரு நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணலாம். So let me try to use that variable. என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, I am going to use student name is equal to, என்ன செக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, AJ skill. Okay, let me try to execute this. இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ற இடத்துலையும் you can able to apply this. So ரெண்டு ஈக்குவல், you are getting true. Let me try to change it. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, AJ skill எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்மால் லெட்டரா மாத்திட்டேன். ஓகே, ஸோ என்னோட வேரியபிள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரும் கேப்ஸ், அடுத்து இருக்கிற கேப்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூக்கும் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? இது கொஞ்சம் அப்பர் கேஸ்ல இருக்கு, இங்க எல்லாமே ஸ்மால் கேஸ்ல இருக்கு. இப்போ நான் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் திஸ். ஓகே, டபுள் ஈக்குவல் டு ஒன். ஐ எம் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் திஸ். எனக்கு என்ன வருது? ட்ரூன்னு தான் வருது. அப்போ ரெண்டுமே என்னதான் சொல்லுது? ஈக்குவல் தான் சொல்லுது. ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க கம்பேர் பண்ண ட்ரை பண்ணும்போது டபுள் ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா இது வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ்.
கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஈக்குவலா இருக்குன்னா அது செக் பண்ண போகுதே தவிர இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். எப்போ இந்த மாதிரி சினாரியோஸ் வரலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட், ரைட்? லெட்ஸ் சே பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஒரு யூசர் வந்து ஒரு பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்குறாங்க. பாஸ்வேர்டு அப்படின்னாலே நம்ம கேப்ஸ் அண்ட் ஸ்மால் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அவங்க கேப்ஸ்ல பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ்வேர்டை செக் பண்ணும்போது இட் ஷுட் பி செக் இன் கேப்ஸ், ரைட்? அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த சினாரியோஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஓகே, இந்த இடத்துல இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றதுக்கு தெர் இஸ் அ டிஃபரெண்ட் மெத்தட். ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னும் இந்த கிளாஸஸ்க்குள்ள நான் போகல. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க டிக்ளேர் பண்றீங்க. எப்படி டிக்ளேர் பண்றீங்க? ஸ்ட்ரிங்ங்கிற டேட்டா டைப். தீஸ் டேட்டா டைப்ஸ் வில் ஹாவ் மெத்தட். இந்த டேட்டா டைப்க்கு உள்ளாடியுமே என்ன இருக்கு? நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். அப்போ ஈக்குவல்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவா செக் பண்ணும். ஸோ கேப் ஸ்மால் இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். ஓகே, ரெண்டு ட்ரூன்னு சொல்லாது. ஸோ எனக்கு கேஸை பத்தி கவலைப்பட வேணாம், irrespective ஆஃப் த கேஸ் செக் த வேல்யூ அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஸோ அப்போ ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். இது நம்ம அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றதுக்கு வாட் இஸ் மை ஸ்ட்ரிங் வேரியபிள்? மை ஸ்ட்ரிங் வேரியபிள் இஸ் ஸ்டூடெண்ட் நேம். லெட் மீ ட்ரை டு காப்பி திஸ் லைன். இந்த அடுத்த லைன் என்ன பண்ணிக்கிறேன்? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் டாட் நேம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் எங்க யூஸ் பண்றேன்? இந்த வேரியபிள் யூஸ் பண்றேன். வை? இந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இனா சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் ஸ்டூடெண்ட் நேம் டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு போறேன். ஸ்டூடெண்ட் நேம் டாட் ஈக்குவல்ஸ். இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏஜே ஸ்கில் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ மேலே ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். இந்த கம்பேரிசன் டபுள் ஈக்குவல் டு போடுறோம். இந்த கம்பேரிசன் ஈக்குவல்ஸுங்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கோ ஃபார் எ டீபக். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு? லைன் நம்பர் 6 ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ரைட், லைன் நம்பர் 6 ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. லைன் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஓகே, அப்போ டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா irrespective ஆஃப் கேஸ், தட் இஸ் இக்னோர் கேஸ். கேஸை இக்னோர் பண்ணி கம்பேர் பண்ணும். எனக்கு கேஸ் ரொம்ப முக்கியம், அதை வச்சு தான் எனக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சினாரியோஸ்க்கு யூ ஹாவ் டு கோ ஃபார் ஈக்குவல்ஸ். அப்போ எந்த இடத்துல டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ டபுள் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா நாட் எ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். புரியுதுங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லெட் மீ காப்பி பேஸ்ட் இன் தி கோட், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கம்பேரிசன்ல இந்த ஒரு சின்ன ஒரு கீ பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் குவிக்லி ஜம்ப். மற்றபடி நாட் ஈக்குவல் டு தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி யூசிங் நாட் ஈக்குவல். அவ்வளோதான், அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். கண்டிப்பா நான் அப்ராக்ஸ் தெரியணும்னா எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா பர்சனலி ஐ வில் சே நோ, இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் தான். உங்க கோடை ரொம்ப சிம்பிளிஃபைடா எழுதுறது, ஓகே, ரொம்ப ஷார்ட்டா எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ண போகுது. இன்க்ரிமெண்ட் அப்படின்னா டபுள் பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட் அப்படின்னா டபுள் மைனஸ் மைனஸ். பட் இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு போஸ்ட். ப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போம், இன்டிஜர். என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 500. ரைட், இந்த ஆப்ரேட்டர் நான் ரெண்டு வகையில் யூஸ் பண்ணலாம். ப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம்,
போஸ்ட் ஆர்ம் யூஸ் பண்ணலாம். ப்ரீனா என்ன மீனிங்? பிளஸ் பிளஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் ப்ரீ. போஸ்ட்னா என்ன மீனிங்? வேரியபிளுக்கு அப்புறமா யூஸ் பண்றது. வேரியபிள் நேமுக்கு அப்புறமா பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் போஸ்ட். ஸோ வேர்ட்ல இருந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரைட்? வாட் இஸ் மீன் பை ப்ரீ, வாட் இஸ் மீன் பை போஸ்ட். இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ட்ரை பண்ண போறேன். ஐ அம் ட்ரைங் டு யூஸ் போஸ்ட், தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் பிளஸ் பிளஸ். என்கிட்ட இருக்கிறது 10. let me try to execute and check the value what I am getting. ஓகே, எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் வந்திருக்கு. ஸோ பிளஸ் பிளஸ்னா என்ன மீனிங்? 1 ஆட் பண்றீங்க, ஆடிங் 1 டு ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட், இதான் அதோட மீனிங். அப்போ பிளஸ் பிளஸ் அப்படின்னா 1 ஆட் பண்றீங்க மீனிங். மைனஸ் மைனஸ்னா 1 சப்ட்ராக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது மீனிங். அப்போ 1 ஆட் பண்றதா இருந்தா எனக்கு 11 வந்திருக்கணும், ரைட்? why I am getting 10? because it is post increment. இது ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வேல்யூ 10 அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கும்? 10 பிளஸ் 1 மாறி இருக்கும். அதுக்கப்புறமா இது எப்படி மாறி இருக்கும்? 10 plus 1 மாறி இருக்கும். அப்போ அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? நெக்ஸ்ட் லைன்ல இஃப் யூ ஆர் trying to print opportunity amount, now you will get 11 here. Let me try to execute this. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். let's see the output. எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 10 and 11 we are getting. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அடிஷன் நடக்கல, ஜஸ்ட் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடிஷன் நடக்குது, ரைட்? ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்டோட எஃபெக்ட். அப்போ இதை வந்து சிம்பிளிஃபைடா எப்படி எழுதலாம்? இது எனக்கு கண்டிப்பா தெரியணுமா? கண்டிப்பா தெரியணும்னு அவசியம் இல்லை. இதை சிம்பிளிஃபைடா எப்படி எழுதலாம்? ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. இது மீனிங் ஒன்று தானே? அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் பிளஸ் 1 இப்படியும் எழுதிட்டு போகலாம், ரைட்? ஸோ இது வெரி பேசிக் வேர்ஷன், இப்படி எழுதலாம். இல்லை அர்த்தமெட்டிக் அசைன் யூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் கோ ஃபார் பிளஸ் பிளஸ் இப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம், ரைட்? பட் ஒரு கோடு பாக்குறீங்க, அந்த கோடுல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ தட், ரைட்? வாட் இஸ் தட்? அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? நம்ம யூஸ் பண்ணனா எப்படி அதை யூஸ் பண்றது? ஃப்ரண்ட்ல போடுறதுக்கும் பின்னாடி போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வி ஷுட் நோ தட், ரைட்? இப்போ இதே எக்ஸாம்பிள், லெட் மீ கமாண்ட் திஸ் particular line and copy paste. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல instead of this I'm trying to put plus plus here. Okay, that is pre increment. Let me try to execute this. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டுமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு? 11 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, ரைட்? ஏன் ரெண்டுமே 11 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு? First pre-increment will happen and after that it will try to print a debug. அப்போ முதல்ல என்ன நடந்துரும்? இன்கிரிமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் வில் பி சேஞ்ச் டு 11. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் திங். ஓகே, இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ட்ரைங் டு யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் பிளஸ் பிளஸ். ஓகே, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் என்னோட கோட்ல நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா இப்போ ட்ரை பண்ண போறோம். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். எஸ், கம்பைல் ஆகுது, ஒன்றும் இஷ்யூ இல்லை, ரன் ஆயிடுச்சு. லெட் மீ ட்ரை. இப்போ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 11 வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரீ போஸ்ட் அப்படிங்கிறது எப்போ இந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணுது? இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுது? அது எப்போ அப்படின்னா when you are trying to use this operator in another expression, இன்னொரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல வேற ஒரு எக்ஸ்பிரஷன்லயோ இதை யூஸ் பண்ணும்போது தான் இந்த எஃபெக்ட், ரைட்? இப்போ இந்த லைன் பாருங்க, லைன் நம்பர் 3, we have two functionalities. ஒன்னு டீபக் பண்ணணும், அது ஒரு எக்ஸிக்யூஷன். இன்னொரு எக்ஸிக்யூஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி 2 எக்ஸிக்யூஷன் வருது, மோர் தென் 1 எக்ஸிக்யூஷன் வரும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள விஷயம்.
ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இங்க இருக்கு. அது என்ன? இன்கிரிமெண்ட் பண்ணணும். அப்போ அந்த லைன் கம்ப்ளீட் ஆகும்போது இன்கிரிமெண்ட் முடிஞ்சிருக்கும். இன்கிரிமெண்ட் முடிஞ்சதுனால இங்க எனக்கு என்ன வருது? 11 வருது. இப்போ நான் இங்க ஃப்ரண்ட்ல பிளஸ் பிளஸ் போட்டாலும் சரி, பின்னாடி பிளஸ் பிளஸ் போட்டாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி சேம் அவுட்புட். ரைட்? அப்போ எப்போ இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா when you are using with a different expression or when you are using in a different functionality. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றீங்க இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா then you should know this difference. Otherwise it's a pretty simple. இது ஒரு லைன்ல இந்த ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. pre or post it will produce the same output. Right? Okay. ஸோ இது ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் குவிக்லி ஜம்ப் இன் டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பில்டிங் பிளாக் இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளோட பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் இல்லாமல் எந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே இருக்காது இல்லையா? எங்கே போனாலும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுதுன்னா அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு கண்டிஷன். எப்பெல்லாம் நீங்கள் செக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ல செக்குங்கிற வேர்டு வருதோ, இல்லை எப்பெல்லாம் ஒரு கண்டிஷன் வருதோ உங்க லாஜிக்ல ஆர் உங்க ரிக்குவயர்மெண்ட்ல, அப்பெல்லாம் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அந்த இடத்துல எல்லாம் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தனியா வருமானு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வில் பி அசோசியேட்டட் வித் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். கண்டிஷன் செக் பண்ணும்போது லாஜிக்கல் அண்ட் ரிலேஷனல் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். செக் அண்ட் கண்டிஷன்ல கண்டிப்பா நான் லாஜிக் யூஸ் பண்ணணுமா? வேணாம். எப்போ நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன்? மோர் தேன் ஒன் கண்டிஷன். more than one condition, right? அப்போ more than one condition வர இடத்துல you will be using logical operators. சிம்பிளா ஒரு செக் பண்ணணும் அப்படின்னு வரும்போது you will be using, this is also a check, right? But a single comparison அந்த மாதிரி இடங்கள்ல ரிலேஷனல் யூஸ் பண்ணிக்குவீங்க. more than one வரும்போது ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகே, what all are the logical operators? And right, and அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர், ரைட், ஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட். ஓகே, ஆல்ரெடி அட்மினாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபெமிலியராக இருந்திருப்பீங்க. ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we will be using it, அல்லது வேலிடேஷன் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we will be using it. ஸோ ஒரு அட்மின்ல நம்ம ஃபார்முலா பண்ணும்போது தான் we will be finding it little bit difficult there. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு வந்துருவோம். ஃபார்முலாஸ் வரும்போது we will be struggle little bit. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உள்ள வரும்போது we will be finding it little bit difficult there. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பாதி டெவலப்பராக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப தரவா இருக்கணும். லாஜிக்கல் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ற இடத்துல யூ வில் பி யூசிங் அண்ட். இந்த ஆண்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரியணும்னா ஆண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட் தெரிஞ்சதுன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, உங்க கோடில் நீங்க ஆண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு யூஸ் டபுள் ஆம்பர்சன்ட். நான் இங்க அதனால தான் நான் வந்து ஆண்ட்னு போட்டிருக்கிறேன். இங்கே நான் அதையே ஃபாலோ பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, மோர் தென் ஒன் கண்டிஷன். லெட்ஸ் சே கண்டிஷன் 1. ஓகே, இது ஒரு கண்டிஷன். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் 2. ஓகே, இது என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு சார்ட்டை ஞாபகம் வச்சிருந்தா இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் இந்த சென்ஸ் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். இது எப்படி நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் நீங்க வந்து செக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் அப்படிங்கிறது எதை தான் ரிட்டர்ன் பண்ணும்? செக் அப்படிங்கிறது எதை தான் ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்றது தான் செக் இல்லையா? அப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்த கண்டிஷன், இந்த கண்டிஷனும் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ ஆண்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் கண்டிஷன் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, எல்லா கண்டிஷனும் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா உங்களோட ரிசல்ட்டும் எப்படிதான் இருக்கும்? ட்ரூ தான். இது நம்ம ஃபார்முலாஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம், வேலிடேஷன் ரூல்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம். யூனிவர்சல், இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸோட கேட்ஸ் பிரின்சிபல், லாஜிக்கல் கேட்ஸ். அந்த கேட்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது கொண்டு வராங்க. ஓகே, ஃபைன். ஸோ கண்டிஷன் 1, கண்டிஷன் 2. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு,
செகண்ட் கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, தட் இஸ் ஃபால்ஸ். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா ஃபால்ஸ். அப்போ அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் யூ வில் கெட் தி அவுட்புட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. வாட் வில் பி த அவுட்புட்? அகைன் யூ வில் கெட் ஃபால்ஸ், நத்திங் வில் பி தேர். அது ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அகைன் ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, வாட் யூ வில் கெட்? யூ வில் பி கெட்டிங் ஃபால்ஸ். அப்போ இங்க இது மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சப்போ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் கண்டிஷன் நீங்க யூஸ் பண்றீங்க, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் தான் யூ வில் கெட் தி ரிசல்ட். மற்றபடி ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் இது என்ன பண்ணும்? ஃபால்ஸாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ் இன் த சென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபால்ஸ் இன் த சென்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதை வந்து இஃப் கூட கனெக்ட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் த டேபிள் ஃபார் ஆர்? ஆருக்கு வந்து எப்படி இருக்கும்? லெட் மீ காப்பி பேஸ்ட் திஸ். இது அப்படியே என்ன பண்றேன்? ஆருக்கு அப்ளை பண்றேன். ஓகே, ஆர் பிராக்கெட்ல ஆர்னு போட்டுப்போம். இதை ஆருக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க. ஆருக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்தாலும் யூ வில் கெட் தி அவுட்புட். ஓகே, அதுதான் ஆர். எனி ஒன் ட்ரூவா இருந்தாலும். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ட்ரூ, ஆப்வியஸ்லி யூ வில் கெட் ட்ரூ. இதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். வாட் வில் பி மை ரிசல்ட்? மை ரிசல்ட் வில் பி ட்ரூ. ஏன்? ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எய்தர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், ஏதாவது ஒன்று ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணாலும் you will get the output, so you will get it true. இங்கேயும் பாருங்க, false true, you will get true here because second condition satisfied, so you will get it. ரெண்டுமே false ஆயிடுச்சு, I will get nothing. ஓகே, அப்போ இங்க ட்ரூ ஆகிறதுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் you will get the output. அந்த மாதிரி சினாரியோஸ்ல you will be going for R. Let's say rating is equal to hot or rating is equal to warm. அந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது யூ வில் பி அப்ளைங் ஆர் ஆப்ரேட்டர். ரேட்டிங் ஹாட்டாக இருக்கணும், அமௌண்ட் 2 lakhsக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் வரும்போது சொல்லும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, ரேட்டிங் ஹாட்டாக இருக்கணும். அண்டுங்கிற வார்த்தையை சொல்லிட்டோமா, லாஜிக்கல் திங்கிங்கில் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம சொல்லிட்டாலே இமீடியட்லி வி ஷுட் கோ ஃபார் அண்ட் ஆப்ரேட்டர். அப்போ எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ரிக்குவயர்மெண்ட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணும்போதே அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட், ரைட்? நாட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நாட்டோட வேலை. நாட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணும்? இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு ட்ரூ. இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த நாட்டோட வேலை. இட் வில் ப்ரொடியூஸ் ஆப்போசிட், இட் வில் ப்ரொடியூஸ் ஆப்போசிட் வேல்யூ. ஓகே, இதுதான் இந்த நாட்டோட வேலை. ஓகே, ஃபைன். இந்த டேபிள் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு பிகினருக்கு இட் வில் பி ஈஸி. நம்ம அண்ட் அப்ளை பண்ணணுமா ஆர் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது இந்த டேபிளை பார்த்தாலே ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். யூ கேன் அப்ளை அக்கார்டிங்லி. இப்போ நம்ம கொஞ்சம் சினாரியோஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். கொஞ்சம் சினாரியோஸ் பார்க்க போகிறோம் டைரக்டாக. இந்த சினாரியோஸ் பார்க்குறதுக்கு லெட் மீ கம் ஹியர். எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். எனக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா கண்டிஷனல் செக்கிங் தான். அங்கே தான் நம்ம லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் எ வேரியபிள் கால் இன்டிஜர் அமௌண்ட். இன்டிஜர் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 5000 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, அண்ட் ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் எ ஸ்ட்ரிங் வேரியபிள். இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் str rating இஸ் ஈக்குவல் டு ஹாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்க, இதில் நான் நேமிங் கன்வென்ஷனில் எஸ்டிஆர்னு யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா. சில இடங்கள்ல இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இன்ட் அமௌண்ட். இதுல என்ன அட்வான்டேஜ்? இந்த நேமிங் கன்வென்ஷன்ல என்ன அட்வான்டேஜ்? ஒரு பெரிய கோடு எழுதிட்டு இருக்கீங்க, உள்ள போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு இடத்துல எஸ்டிஆர் ரேட்டிங்னு பாக்குறீங்க. இது ஒரு வேரியபிள்னு தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட்ல எஸ்டிஆர் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? இட்ஸ் a ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் இதுல உள்ள ஒரு டிஃபரன்ஸ். இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன்ஸ் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெரிய கோடு எழுதும் போது இட் வில் பி ஈஸி. ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி திஸ் மைட் பி ஹெல்ப்ஃபுல் a lot. ஓகே, ஃபைன். இப்போ சிம்பிளா லெட் மீ கோ ஃபார் எ system.debug போறேன். ஓகே, என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 5000 இருக்கான்னு செக் பண்ண போறேன். 5000 இப்படின்னு நான் செக் பண்ண போறேன். என்னோட அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 5000 அண்ட் என்னோட ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட்டா இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஓகே, நான் இப்போ இங்க டபுள் ஈக்குவல் டு போட்டேன். இமீடியட்டா நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த கான்செப்ட் நம்ம மைண்ட்ல வரணும்.
ஓகே, ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவா செக் பண்ணணும் அப்படின்னா இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு கோ ஃபார் ஈக்குவல்ஸ். ஓகே, லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டு கண்டிஷன் இருக்கு, மோர் தென் ஒன் கண்டிஷன். ரெண்டு கடையில் ஆண்ட் போட்டிருக்கிறோம். அப்போ நம்மளோட சார்ட்டை நம்ம செக் பண்ணலாம். ஒரு வெரி அப்சல்யூட் பிகினர், ஓகே, அப்சல்யூட் பிகினர் இதுக்கு ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா திஸ் சார்ட் வில் ஹெல்ப் யூ. Condition 1. What is the condition 1? Amount is equal to 5,000. Amount 5,000 ஆயிருக்கா? Yes, amount is equal to 5,000. Okay, fine. Amount 5,000 தான். அப்ப condition satisfy ஆயிடுச்சு. So this will return true. அதுக்கு அடுத்து வரீங்க, STR rating is equal to hot இருக்கான்னு பாக்குறீங்க. ஹாட் தானா? எஸ், ஹாட் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னோட செகண்ட் கண்டிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வாட் வில் பி மை ஃபைனல் அவுட்புட்? மை ஃபைனல் அவுட்புட் வில் பி ட்ரூ. ஸோ எக்ஸிக்யூட். இது அப்சல்யூட் பிகினர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். என்ன அவுட்புட் நமக்கு வந்துடுச்சு? ட்ரூ. ஏன் வந்துச்சு? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இடையில அண்ட் போட்டிருக்கீங்க. ஆஸ் பர் திஸ் டேபிள் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூ ஆச்சுது அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் அஸ் வாட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ லெட் மீ ட்ரை லைக் திஸ். இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு நான் செக் பண்றேன். ரைட், சிங்கிள் கோட்ஸ் போட்டேன். இந்த மாதிரி நான் போடும்போது let me try to execute, you will get these kinds of errors. So எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் நீங்க என்கவுண்டர் பண்றீங்க கோடை ரன் பண்ணும்போது, கம்பேரிசன் ஆர்கியூமெண்ட் மஸ்ட் பி கம்பேட்டபிள் டைப்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே, இந்த கம்பேட்டபிள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்துட்டாலே இது சம் இஷ்யூ வித் தி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், கம்பேர் பண்ற இடத்துல. ஓகே, ஸோ அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சிங்கிள் கோட்ஸ் போட்டு இதை செக் பண்ண முடியாது. ஓகே, ஃபைன். இப்போ நான் இந்த இடத்துல ஆண்டுக்கு பதில் சிம்பிளா நான் என்ன அப்ளை பண்ணிக்கிறேன்? ஆர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹாட்டுக்கு பதில் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வார்ம்னு மாத்திக்கிறேன். ஓகே, ஆனா நான் செக் பண்ணும்போது ரேட்டிங் ஹாட்டா இருக்கான்னு செக் பண்றேன். அமௌண்ட் 5,000, எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ரேட்டிங் ஹாட்டா? இல்ல, ரேட்டிங் வார்ம். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். என்னோட சார்ட்டுக்கு வரேன், ஆர் போட்டிருக்கிறேன். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், திஸ் வில் ப்ரொடியூஸ் அவுட்புட் ட்ரூ. ரைட், ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். My expected output is true. Definitely I should get true. Okay, so true get பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வெரி அப்சல்யூட் பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங்குள்ள வரீங்க, இந்த ஆப்ரேட்டர்ஸ் இந்த லாஜிக்ஸ் எனக்கு புரியல அப்படின்னா இந்த சார்ட்டை ஒரு பேப்பர்ல எழுதி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு 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 2 or 3 days நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதில் கண்டினியூஸாக நீங்க ஒர்க் பண்ண அந்த பேப்பர் உங்களுக்கு தேவை இருக்காது, நீங்க கிழிச்சு தூக்கி தூர போட்டுடலாம். ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரீங்க அப்படிங்கிறப்ப நிறைய சின்டாக்ஸ் பார்ப்போம், நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம் தான். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் மெமரி பவர். ரைட், ஸோ அதனால பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே பண்ணாதீங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் வச்சுக்கோங்க, வெரி பேசிக்கா இருந்தா கூட எழுதிக்குங்க. எக்ஸ்பிளனேஷன் ஒருத்தர் டீச் பண்றாரு, ஒருத்தர் டெலிவர் பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை மேக் பண்ணி அவர் டெலிவர் பண்றாரு. உங்களுக்கு எந்த சென்டென்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அப்படி எழுதிக்குங்க. ஓகே, இங்கிலீஷ் வீடியோவா இருந்தா தமிழ் உங்களுக்கு புரியுதுன்னா தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு புரியணும், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது இஷ்யூ கிடையாது. ஓகே, ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் வெல். அதுதான் ஒரு தடவை அப்படி தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், யூ கேன் லேர்ன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நம்ம டீபக்லே பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், ரியல் டைம்ல எப்படி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது அதுதான் அடுத்து பார்க்க போகுது. இது எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஹியர் கம்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அகைன் யூனிவர்சல், எங்க போனாலும் கண்டிப்பா என்ன இருக்கும்? இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா கண்டிஷன்ஸ் செக் பண்றது. இங்க பாருங்களேன், நீங்க இப்படி கூட டிஸ்கஸ் பண்ணலாம், இங்கேயும் கண்டிஷன் தானே செக் பண்றீங்க, அப்ப எதுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்? இது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் டீபக். இதுல எந்த ஒரு பிசினஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் கிடையாது. இதை நம்ம டீபக் பண்றோம் அப்படின்னா இது ஸ்கிரீன்ல போய் பிரிண்ட் ஆக போகுது, எண்ட் யூசருக்கும் யூஸ் ஆக போறது இல்லை, யாருக்குமே யூஸ் ஆக போறது இல்லை, கான்செப்டை படிச்சுக்கிறோம் அவ்வளவுதான். பட் பிசினஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இப்போ கண்டிஷன் மேட்ச் ஆச்சுதுன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கணும், இல்லைன்னா இன்னொரு ஆக்ஷன் நடக்கணும், இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்கும். ரைட், அப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். எப்படி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறது, என்னெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் எடுத்துக்குவோம். இஃபோட சிண்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன்
statements to be executed. இது ஒரு simple if block அப்படின்னு சொல்லுவோம். Simple if block. இது வந்து statements to be executed. Okay, semicolon, because each and every line must be ends with a semicolon. இந்த இடத்துல நான் semicolon போடக்கூடாது, போடலை. ஏன் அப்படின்னா இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கே போட்டேன் அப்படின்னா இது இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே, செமிகோலனா தட்ஸ் எண்ட் ஆஃப் த லைன். அது நமக்கு கிடையாது. இட்ஸ் அ சிம்பிள் இஃப் பிளாக். இப்படி ஒரு இஃப் பிளாக் நீங்க எழுதலாம். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இஃப் பிளாக் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ இதுல என்ன ஆகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா இங்க எழுதுற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா என்ன நடக்கும், எதுவுமே நடக்காது. ஓகே, சம்டைம்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா, அப்ப நமக்கு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னா ஆர் then you have to go for else. இந்த மாதிரி உங்க requirementல நீங்க ஃபேஸ் பண்றீங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது நடக்கணும், இல்லைன்னா வேற ஒரு ஆக்ஷன் நடக்கணும், இல்ல ஆர் இந்த மாதிரி வார்த்தையை லாஜிக்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே you have to write a else block. ஸோ எங்க போயிட வேண்டியதான், எல்ஸ் பிளாக் போயிட வேண்டியது. இது ஒரு சிம்பிள் இஃப் பிளாக். அப்போ ஒரு இஃப் எழுதுனா எல்ஸ் எழுதணுமா அவசியம் இல்லை. ஸோ பிகினராக இருக்கும்போது நிறைய பேரை பார்க்கறது இஃப் எழுதுனா இமீடியட்டா தேவையோ தேவையிலையோ ஒரு எல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இஃப் போட்டா எல்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, இஃப் போட்டா எல்ஸ் வேணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா மட்டும் நம்ம எல்ஸ் போட்டுக்கிட்டா போறோம். சம்டைம்ஸ் சினாரியோ எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலையா, அடுத்த கண்டிஷன், இப்படி மோர் தென் ஒன் கண்டிஷன் ஒரே கிரைட்டீரியா பேஸ்டா இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரே கிரைட்டீரியா பேஸ்ட். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது யூ கேன் கோ ஃபார் மோர் தென் ஒன் எல்ஸ் பிளாக். அப்போ சினாரியோஸ் எப்படி வரும் பாருங்க. இது டிஃப்ரெண்ட் வே. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன், இது மேட்ச் ஆகலையா, அடுத்த கண்டிஷன் செக் பண்ண போறோம். அப்போ எல்ஸ் ஸ்பேஸ் இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ இது செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகல அப்படின்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் மேட்ச் ஆகாது. சப்போஸ் நான் இப்படி யூஸ் பண்ணிட்டேன், ஓகே, இப்படி போட்டுட்டேன். இப்போ இது இவ்வளவு ஒரே பிளாக். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இது இவ்வளவு என்னோட கோட்ல நான் அப்படி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இது தனி இஃப் கண்டிஷன், இது தனி இஃப் கண்டிஷன். இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது சாட்டிஸ்ஃபை ஆனா இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபெயில் ஆனாலும் இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இது நான் இதுக்கு பக்கத்துல ஒரு எல்ஸ் போட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிள் பிளாக். What is mean by single block? In a single block, ஏதாவது ஒரு போர்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். That is statement 1 எக்ஸிக்யூட் ஆகலாம் or statement 2 எக்ஸிக்யூட் ஆகலாம். இதுவும் மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு கடைசியில் வேற வழியே இல்லப்பா, இதை எக்ஸிக்யூட் பண்ணிரு அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்துச்சு அப்படின்னா then you can go for else also. இது வந்து third. Let me scroll a little bit. இப்படி வந்துரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1க்கு போகும். அது ஃபெயில் ஆனாதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க வரும், எல்ஸ் பிளாக்கு வரும். இப்போ இந்த இஃப்ல மேல இருந்து ஆரம்பிச்சு கடைசி எல்ஸ் முடிகிற வரைக்கும் சிங்கிள் பிளாக். அப்போ ஒரு சிங்கிள் பிளாக் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாக் தான் அட் ஏ டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஈவன் தோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகட்டும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரையாரிட்டி கோஸ் டு த ஃபர்ஸ்ட் பிளாக். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த க்ளோசிங் பிரேஸை பார்த்த உடனே கம்பைலர் என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூஷனை வெளியே கொண்டு போயிடும், கீழே குனிஞ்சு அடுத்த லைன்ஸை பார்க்கவே விடாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இஃப் எல்ஸ் இஃப் வில் ஆப்ரேட். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு இஃப் சிம்பிளா ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க, இந்த கண்டிஷன் சிங்கிள் கண்டிஷனாகவும் இருக்கலாம், மோர் தேன் ஒன் கண்டிஷனாகவும் இருக்கலாம். அடுத்தது இஃப் ஒரு கண்டிஷன் இது ஃபெயில் ஆனா என்ன நடக்கணும், இது ஒரு ஃபிளேவர். அடுத்த ஃபிளேவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அகைன் ஒரு கண்டிஷன். இல்ல இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே நடக்க வேணாம் அப்படின்னா யூ கேன் கெட் ரிட் ஆஃப் எல்ஸ். இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இஃபை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம பிசினஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம நிறைய சினாரியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்குயர்மெண்ட் எடுத்துக்குவோம், சிம்பிளா ஒரு ரெக்குயர்மெண்ட். ஓகே, எப்படி வருது அப்படின்னா ரேட்டிங் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ண போறோம். இந்த ரேட்டிங் வந்து ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் செட் பண்ணணும். ஓகே, செட் டிஸ்கவுண்ட் ரேட்டிங் ஹாட், செட் அ டிஸ்கவுண்ட்
ஒரு 20% டிஸ்கவுண்ட் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20. இதே இது ரேட்டிங் வந்து வார்மா இருந்துச்சு அப்படின்னா தென் செட் டிஸ்கவுண்ட் 10%. அது இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் 0. ஓகே, டிஸ்கவுண்ட் 0. இது ஒரு ரிக்வயர்மெண்ட். ஓகே, லெட் மீ கெட் ரிட் ஆஃப் எவரிதிங். இது ஒரு சிம்பிளான ஒரு ரிக்வயர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட். ஸோ அகைன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இட் வில் பி வெரி பேசிக். ஏன்னா நான் கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ். ஸோ இட்ஸ் வெரி பேசிக்காக தான் போகிறோம். அப்போ நமக்கு ரிக்வயர்மெண்ட் இப்படி வந்துடுச்சு. என்ன சொல்றாங்க? ரேட்டிங் ஹாட்டா இருந்தா டிஸ்கவுண்ட் 20%, ரேட்டிங் வந்து வார்மா இருந்தா 10%, அப்படி இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இங்க 2 டேட்டா இருக்கு. எந்த டேட்டாலாம் இருக்கு? ரேட்டிங்கிறது ஒரு டேட்டா, டிஸ்கவுண்ட்ங்கிறது ஒரு டேட்டா. அப்போ 2 டேட்டா இருக்கிறதுனால டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? வேரியபிள்ஸ் தேவை. ஸோ ஹவு யூ கேன் ஸ்டார்ட் டிக்ளேரிங் த வேரியபிள். ஓகே, ஃபைன். அடுத்த விஷயம், ரேட்டிங் அப்படிங்கிறதுல என்ன ஸ்டோர் பண்றோம்? ஹாட் ஸ்டோர் பண்றோம், ரைட்? ஹாட்ங்கிறது இட்ஸ் எ ஸ்ட்ரிங். அப்போ இந்த ரேட்டிங் வேரியபிள் நான் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணணும். ரேட்டிங் is equal to hot. ஸ்ட்ரிங் அப்படினாலே கண்டிப்பா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹாட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நியூமரிக் ஃபார்மேட்ல இருக்கு, நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் என் இன்டிஜர். ஏன்னா இங்க பாயிண்ட் வச்சு எதுவுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அன் இன்டிஜர். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன்? டிஸ்கவுண்ட். இதோட இனிஷியலா நான் 0ன்னு வச்சுக்கிறேன், இல்ல ஜஸ்ட் டிக்ளேர் மட்டுமே பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் திஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ ரெக்யர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாட்டா இருந்தா இந்த டிஸ்கவுண்ட்டை 20 செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் தெரியுது, டைரக்டா 20 கொடுத்துடலாமே. இந்த ஹாட் ஹோல்ட் அப்படிங்கிறது யூசர் கொடுக்குற இன்புட்டா இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எழுதுற அபெக்ஸ் கோட் எல்லாமே பேக் எண்ட்ல தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். யூசர் தான் என்ன பண்ணுவோம்? ஒரு பிக் லிஸ்ட்ல போய் ஹாட் ஆர் கோல்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போறோம். அப்போ யூசர் ஒரு இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட் எங்க வந்திருக்கும்? உங்க அபெக்ஸுக்கு வந்திருக்கும். பட் நம்ம இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் படிக்கல அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூஸ் எல்லாம் டைரக்டா ஸ்டோர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ கண்டிஷன் ரேட்டிங் ஹாட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ அந்த வார்த்தையிலே பாருங்க, ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட். ஹாட்டா இருந்ததுன்னா, அப்ப இருந்தது அப்படின்னாலே இட்ஸ் எ செக், ரைட்? ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல வந்துடுச்சு. அப்ப கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணிக்கணும்? இஃப் யூஸ் பண்ணிக்கணும். ஐ எம் கோயிங் ஃபார் ஏ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். வாட் இஸ் த கண்டிஷன்? ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட். அப்ப நான் என்ன கொடுத்துக்கிறேன்? ரேட்டிங் டபுள் ஈக்குவல் டு ஹாட். அப்போ ரேட்டிங் ஹாட்டா இருந்தா என்ன சொல்றாங்க? ரேட்டிங் ஹாட்டா இருந்தது அப்படின்னா என்ன செட் பண்ண சொல்றாங்க? டிஸ்கவுண்ட் செட் பண்ண சொல்றாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு செட் பண்ண சொல்றாங்க? 20. So I am going for discount is equal to 20. Okay, அடுத்து பார்க்கிறேன். அடுத்து ஒரு கண்டிஷன் இருக்குதா? எஸ். வார்மா இருந்தா டிஸ்கவுண்ட் 10. அப்ப தனி இஃப் பிளாக் போடணுமா, எல்ஸ் இஃப் போடணுமா? அடுத்த கன்ஃபியூஷன். இப்போ இதுதான் நம்மளோட கண்டிஷனல் பராமீட்டர், ரைட்? இதுதான் கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த பிசினஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது. இதுதான் அடுத்த கண்டிஷனுக்கும் வருது, ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்ஸ் இஃப் எய்தர் ரேட்டிங் ஹாட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா ரேட்டிங் வார்மா இருக்கும், அப்படி இல்லைன்னா ரேட்டிங் கோல்டா இருக்கும், இல்லையா? மூணுல ஏதாவது ஒரு வேல்யூ தான் ரேட்ல வரதுக்கு பாசிபிலிட்டி, ரேட்டிங்ல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வி கேன் கோ ஃபார் அன் எல்ஸ் இஃப். செகண்ட் கண்டிஷன் செக் பண்றேன். ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கான்னு செக் பண்றேன், வார்மா இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு வார்ம். இது வார்மா இருந்தா என்ன நடக்கணும்? ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். என்னோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. இதுவும் மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன கொடுத்துடணும்? ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட் வேல்யூ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோடை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்ஸ் பார்ட் தேவையா அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு எந்த வேல்யூமே ஸ்டோர் பண்ணல. ஓகே, அப்போ இதுக்கு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னா, இப்போ என்னோட ரேட்டிங் ஹாட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா செட் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் டீபக். என்னோட டீபக்ல டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறத டீபக் பண்றேன். ஒரு டெக்ஸ்ட் போட்டு டீபக் பண்ணும்போது எங்க இருந்து இந்த அவுட்புட் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு டெக்ஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்றோம்? டீபக் பண்றோம். லெட் மீ கோ ஃபார் டீபக். ஓகே, சிம்பிள் பீஸ் ஆஃப் கோட். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ரேட்டிங் ஹாட் தான் வச்சிருக்கிறோம். ஸோ அவர் எக்ஸ்பெக்டட் டிஸ்கவுண்ட் இஸ் 20, ரைட்? லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
எனக்கு require output 20 வந்துடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ ஹாட்டுக்கு பதில் நான் என்ன பண்றேன், கோல்ட் அப்படிங்கிறது நான் இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் 0. ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த எல் ஸ்பாட் நான் வைக்கல. ஓகே, இந்த எல் ஸ்பாட் நான் வைக்கல, இதை எடுத்துட்டேன். அப்போ என்னோட கிரைட்டீரியா ரேட்டிங் ஹாட்டாக இருந்தால் 20, ஸோ ரேட்டிங் வார்மாக இருந்தால் டிஸ்கவுண்ட் 10. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க, ரேட்டிங்கில் என்ன இருக்குது, கோல்டு இருக்குது. அப்போ இது மேட்ச் ஆகுமா? இல்லை. இது மேட்ச் ஆகுமா? இல்லை. இது ரெண்டு மேட்ச் ஆகலன்னா என்ன நடக்கணும்? ஏதாவது கோடு எழுதியிருக்கீங்களா? இல்லை, ரைட்? ஸோ அப்போ டைரக்டா டீபக்குக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் நல். ஏன் எனக்கு நல் வந்துச்சு? பிகாஸ் இதை டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, வேல்யூ எதுவுமே ஸ்டோர் பண்ணல. இப்போ ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றேன். என்ன அப்படின்னா, இன்டிஜர் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 5000. ஓகே, இப்போ பிசினஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட்டை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, இதுல இருந்து மைனஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு டீபக். ஓகே, டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஓகே, இன்சர்ட் கீப் சைட். ஓகே, டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்ன வந்துடுச்சு அப்படின்னா, அமௌண்ட்ல இருந்து இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ரைட்? அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கோடு எழுதிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கோடை நம்ம எழுதி வச்சிட்டோம். ஓகே, அப்போ இங்க கோல்டா இருக்கு, அப்போ ஹாட் செட் ஆகல, வார்ம் செட் ஆகல. ரைட்? ஸோ எந்த எல் ஸ்பாட்டுமே இல்லை, இங்க வந்துடுச்சு. இங்க என்ன பண்றீங்க, கண்டுபிடிச்ச டிஸ்கவுண்ட்டை நீங்க யூஸ் பண்றீங்க. இதுதான் நான் திருப்பி திருப்பி எல்லா செஷன்லயுமே சொல்றது. எப்பவுமே டீபக்லே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரை டு ஸ்டோர் த வேல்யூ இன் எ வேரியபிள். பிகாஸ் நம்ம டீபக்லே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதை நம்ம விட்டுருவோம். நிறைய விஷயங்கள் நம்ம அதை கண்டுபிடிக்காமலே போயிடும், நம்ம படிக்காமலே போயிடுவோம் நிறைய விஷயங்கள். ஸோ எப்பவுமே ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன் இந்த பீஸ். ஸோ லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் பீஸ் ஆஃப் கோட். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அட்டெம்ப்ட் டு டீரெஃபரன்ஸ் நல் ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணல. இப்போ நான் இந்த எல்ஸ் பிளாக் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்ஸ் பிளாக் போடுறேன். இப்போ ஐ எம் ட்ரைங் டு எக்ஸிக்யூட். இப்போ எனக்கு கோடு ரன் ஆயிரும். ஏன் எல்ஸ் பிளாக் என்ன பண்ணிடுது, இந்த டிஸ்கவுண்ட்டை செட் பண்ணிடுச்சு, டிஸ்கவுண்ட் 0. ஸோ ஐ எம் கெட்டிங் தி சேம் அமௌண்ட் as an அவுட்புட். அப்போ எல்ஸ் பிளாக் வைக்கணுமான்னு கேட்டா எல்ஸ் பிளாக் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்போ கட்டாயம் இல்லை அப்படின்னா இந்த சினாரியோவை நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன், அட்லீஸ்ட் யூ ஷுட் இனிஷியலைஸ் திஸ் வித் 0. அப்போ ஹாட்டா இருந்தா டிஸ்கவுண்ட் 20 மாறிடும், வார்மா இருந்தா 10 மாறிடும். இது ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னா there is a default value discount. அது நம்ம இங்க யூஸ் பண்றதுனால நம்ம கோட் என்ன ஆகாது, பிரேக் ஆகாது. இப்ப நீங்க டிக்ளரேஷனோட மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல் ஸ்பாட் நீங்க வைக்கணும். இல்ல அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் will break, your code will break. ஸோ இது இப்படிதான் நம்ம டிசைட் பண்றோம், எல் ஸ்பாட் வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது. எல் ஸ்பாட்ல 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க டைரக்டா இனிஷியலைஸ் பண்ணியும் போகலாம், ஆர் தனியா ஒரு எல்ஸ் பிளாக் போட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு செஷன்ல we will be going for and பார்க்கலாம், and பார்க்கலாம், switch பார்க்கலாம், loop பார்க்கலாம். ஓகே, ஸோ இனி வர அப்கமிங் செஷன்ஸ் we will go little bit faster. இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். நாகராஜ் சார், ஒரு சின்ன ஸ்மால் டவுட். கேளுங்க. இப்போ இந்த சிஸ்டம் டாட் டிபக் லாஸ்ட் லைன்ல அமௌண்ட் மைனஸ் டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கீங்கல்ல, ஆமா, இந்த அமௌண்ட்ல ஏ வந்து கேப்ஸா இருக்கு, இதெல்லாம் கேஸ் கிடையாது தானே? கண்டிப்பா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதுதான் அப்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பெக்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவே கிடையாது. நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இங்க ஸ்மால் இங்க கேப்ஸ். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம எப்பவுமே சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். பட் பை மிஸ்டேக் நான் போட்டேன், பட் எனக்கு கம்பைலர் அது என்ன பண்ணாது, எரர் காட்டாது. பிகாஸ் Apex is not a case sensitive programming language. இதே கொண்டு போய் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ இல்ல ஜாவாலயோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் வந்துடும். ரைட்? there is no variable not declared
அப்படிங்கிற எரர் வந்துடும். அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. பட் அதுக்காக நான் கேப்ஸ் ஸ்மால் மாற்றி போடலாமான்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்படியே யூஸ் பண்ணுங்க. இது இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் வராது. நான் இந்த கிளாஸ்ன்னு எழுதி இதுக்குள்ள கோட் எழுதுனேன் அப்படின்னா, நான் ஏஎம்னு அடிச்சாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் கொடுத்துரும். ஐ வில் செலக்ட் இட் அண்ட் ஐ வில் கோ லிட்டில் பிட் ஃபாஸ்டர். ஓகே, அப்போ இந்த தப்பு நடக்காது. டீபக்ல இந்த அனானிமஸ் விண்டோல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரைட், we may miss these things, but again இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது அப்படிங்கிறதுனால it will take it up. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். அதுக்கப்புறம் லாஸ்ட் டவுட், ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதே 15th லைன் வந்துட்டு எனக்கு அந்த லைன் தேவைப்படாதுன்ற பட்சத்துல நீங்க ஸ்லாஷ் பிளஸ் ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கீங்க. இது சிங்கிள் லைன் கமாண்ட். ஒரு லைனை மட்டும் கமாண்ட் பண்றதா இருந்தா நம்ம டபுள் ஸ்லாஷ் போடுவோம். மல்டிபிள் லைன் கமாண்ட் பண்றோம் அப்படின்னா we will be using ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ். இப்போ ஒரு 10 லைன் இருக்கு, 10 லைன்ல கமாண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு லைன்லயும் டபுள் ஸ்லாஷ் போடுறதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிகினிங் ஆஃப் த லைன்ல ஸ்லாஷ் ஸ்டார், கடைசியில ஸ்டார் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ரைட், இந்த மொத்தமா இது இவ்வளவும் எக்ஸிக்யூட் ஆகாது. இது கமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மீனிங். நான் சொல்லியிருக்கணும், ஐ மிஸ்ட் இட். இது சொன்னேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணல லாஸ்ட் டைம். யா thank you sir. Okay, fine. நாகராஜன், யா சொல்லுங்க. நீங்க கடைசியா சொல்றது எனக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் இருந்தது. இப்ப இன்டிஜரை ஒன்னு 0ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ வந்து எல்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா பண்ணிருக்கணுமா? அதர்வைஸ் இட் வில் பிரேக் த கோட். தட்ஸ் வாட் யூ மென்ஷன். இப்போ நான் இங்க எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன். இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் டிஸ்கவுண்ட்ல என்ன இருக்கும்? நல் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க எல்ஸ் பாட்டும் வைக்கல. அப்ப எல்ஸ் பாட் வைக்கலன்னா இதுல என்ன இருக்கும்? நல் தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன்ல நல்ல யூஸ் பண்ணும்போது the code will break. Attempt to dereference a null object. அப்போ either you should have a initialization here, அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் பாட் வச்சிருக்கணும். இந்த மாதிரி கொடுத்திருந்தா this should be the case. Okay, thank you. இல்லனா கோட் பிரேக் ஆகும். யா நாகராஜன், அருண் சொல்லுங்க. நாகராஜன், அதே டவுட் தான் எனக்கும். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணாம இருக்கும்போது மேல ரேட்டிங்ஸ் வந்து ஹாட் இல்லனா வார்ம் கொடுத்தா அதுக்கு வந்து 20 10 அப்படின்ற வேல்யூ இருக்கு. சோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்ல 5000 - 20 ஆர் 5000 - 10. எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் ஹார்ட் கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி நம்மளே கம்பைலர் மாதிரி ஆக்ட் பண்ணணும். இனிஷியலா நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கும்போது we have to act as a compiler. ஸோ நம்ம எப்படி கம்பைலர் மாதிரி ஆக்ட் பண்ணுது நம்மளே சொல்லி பார்த்துக்கணும். தட் இஸ் a பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் ப்ரோக்ராமிங். இனிஷியலி டிஸ்க் அமௌண்ட்ல என்ன இருக்கு? 5000. ரேட்டிங்ல என்ன இருக்கு? கோல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கோல்டை நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா ஹாட்னு மாத்திக்கிறேன். இப்போ நான் தான் கம்பைலர். நான் கம்பைலர் இருந்தால் எப்படி பண்றேன்? லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட். அப்போ நான் என்ன பண்றேன்? இமீடியட்டா இங்க செக் பண்ணி பார்க்குறேன். நானே செக் பண்ணி பார்க்குறேன். ரேட்டிங் ஹாட்டா இருக்கா? எஸ். அப்போ இதுக்குள்ள போகுது. இதுக்குள்ள போகும்போது டிஸ்கவுண்ட் என்ன வருது? 20. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சிங்கிள் பிளாக் அப்படின்னா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா வெளியே போயிடும். ரைட், அப்போ லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு நான் எங்க வந்துருவேன்? வெளியே வந்துடுறேன். வெளியே மீன்ஸ் லைன் நம்பர் 19க்கு வந்துடுறேன். லைன் நம்பர் 19ல அமௌண்ட்ல என்ன இருக்கு? 5000. 5000 மைனஸ் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் என்ன செட் ஆயிருக்கும்? 20. 5000 - 20. திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்குறேன். அவுட்புட் கரெக்டா வந்துச்சுன்னா மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரைட். அவுட்புட் கரெக்டா வரல அப்படின்னா ஐ நீட் டு ரீவிசிட் மை அண்டர்ஸ்டாண்டிங். Right, so அப்ப initially you have to act as a compiler to get a good understanding in programming. Hello, Nagarajan. Yes, சொல்லுங்க. Yeah. லைக் இப்போ ஸ்ட்ரிங் இன்டிஜர் இருக்குல்ல, அதுல வந்து டேட்டா டைப் எப்பவுமே அந்த ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர் டேட்டா டைப் எப்பவுமே கேப்ஸ்ல தான் இருக்கணுமா இல்ல ஸ்மால்ல இருக்கணுமா? ஒரு சில டைம் ஸ்மால். இட்ஸ் a best practice. நீங்க அத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸ்மால்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் இட் ஆல்வேஸ் டு ஹேவ் இட். ஒரு கோட் எழுதுறீங்கன்னா எல்லாமே யூனிக்கா எழுதுனீங்கன்னா இட் வில் பி a good appearance, right? ஓகே, லைக் இப்போ கேப்ஸ் யூஸ் பண்ணாலும் இது டேட்டா டைப் தான், இது கிளாஸ் குறிக்காது. எஸ், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நீங்க வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஆர் இன்டிஜர் whatever may be, ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணிக்கலாம். So Apex is intelligent enough to identify. Okay. So answer to Marishwaran has a question in the chat. Can we use hard-coded value often, or is it okay to initialize variable with 0 later we can assign logically? Yes, logically assign பண்றது
you have to be very careful. Logic assign பண்றதுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா you will be getting some error. So it is always to initialize a variable. என்கிட்ட பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா it is always better to initialize the variable with some default value. Okay. ஸோ எல்லா சமயத்துலையும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி இருக்காது. பட் இந்த எல்ஸ் பிளாக்கை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க கோடு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்க இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல இனிஷியலைஸ் பண்ணியிருந்திருக்கணும், டிஃபால்ட் வேல்யூ செட் ஆயிருக்கணும். பட் திஸ் இஸ் எ பெஸ்ட் வே. 0, ரைட்? 0 will not create much difference here இல்லையா? அதே அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் நீங்க 0 இனிஷியலைஸ் பண்ணி போறது. What is the function used for discount amount? In system.debug, what is the function used for discount amount? Okay, fine. So discount amount in the sense, if rating hot discount will be 20. So here you will be getting what is the amount? Amount will be 5,000. And if rating is equal to hot, you will get 20. So 5,000 minus 20, you will get as an output. Nagarajan, this is Narendran. And the last line, discount amount and the asterisk, இது ஜஸ்ட் இது எனக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி வந்த ஒரு விஷயம். ஸோ இது நம்ம டீபக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க அமௌண்ட்னு கொடுக்கலாம். இது எனக்கு தெரியறதுக்காக இது நான் கொடுத்த ஸ்ட்ரிங், இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது வந்து வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இது சிங்கிள் கோட்ஸ்ல தானே இருக்கு, அதனால இது ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணாது. பட் ஜென்ரலி அப்படி நான் பழகுனதுனால எனக்கு அது வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அதுக்கு அப்புறமா அந்த டபுள் கோலன், அதுக்கப்புறம் அப்ப நான் இதை பார்த்தா எனக்கு தெரியும் திஸ் இஸ் மை வேல்யூ, ஐ நீட் டு கான்சென்ட்ரேட் ஹியர். இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான், அதுக்காக தான் அது அப்படி கொடுத்துருக்கிறேன், வேற பெரிய விஷயம் இல்லை. குட் கொஸ்டின். இங்க ஏன் பிளஸ் போட்டீங்கன்னு கேக்குறீங்க. எதுக்காக பிளஸ் போடுறோம்? பிளஸ் இஸ் எ கன்கார்டினேஷன், ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டைப், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது இன்டிஜர். ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா யூ ஹேவ் டு யூஸ் எ பிளஸ். ஓகே, ஸோ பிளஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் எ கன்கார்டினேஷன் ஹியர். ஏன் பிளஸ் போடுறேன்? லெஃப்ட் சைட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு நம்பர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா ஐ நீட் டு புட் எ பிளஸ் ஹியர். இல்ல எனக்கு டெக்ஸ்டே வேணாம் அப்படின்னா இதை நீங்க எப்படி எழுதலாம்? இப்படி எழுதிட்டு போயிரு, ரைட்? வெறும் நம்பர் மட்டும் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிருக்கும். டெக்ஸ்டும் நம்பரும் சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு, செப்பரேட்ல ரெண்டையும் சேர்க்கிறதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் எ பிளஸ். அப்ப 2 டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ், ஒரு டெக்ஸ்ட் அண்ட் ஒரு நம்பர், ஒரு நியூமரிக் ஃபார்மேட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் இடையில நீங்க என்ன யூஸ் பண்ணிக்குவீங்க? பிளஸ் போட்டுக்குவீங்க டீபக் பொறுத்த வரைக்கும். ஓகே, okay, fine. So tomorrow, yeah, yes. Sir, இப்போ கேஸ் சென்சிட்டிவ் நாட் அலவுட்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ if else அங்க யூஸ் பண்ணலாமா சார்? கேஸ் சென்சிட்டிவ் இப்போ if அதுக்கெல்லாம் கேப்ஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ், நான் இப்போ இதுல இந்த ரேட்டிங் ஆர் இருக்குலையா, அதில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அங்க இல்ல சார், if அந்த else if அங்க கொடுத்துருக்கீங்கல்ல இங்கயா, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க if யூஸ் பண்ணிக்க ரெண்டையுமே சேர்த்து டெஸ்ட் பண்ணிடுவோம். இதை நான் கேப்ஸ்லேயே போட்டுக்கிறேன். ஓகே, எல்லாமே ரெண்டையுமே கேப்ஸ்லேயே போட்டுக்கிறேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஸோ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஐ வில் பி கெட்டிங் தி அவுட்புட். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, ரைட்? ஓகே, ஓகே. இந்த எல்சி கூட கேப்ஸ் போட்டுக்கலாம், எல்லாமே கேப்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. Okay, fine. So tomorrow we don't have a session. It's a Wednesday, but Saturday we have a session. Alternate week in the madri pohum. Wednesdays off and then Saturday Sunday off and the madri pohum. Tomorrow we don't have a session. Very basic tha na inaki deliver pannai. Beginners adu go through pannanga. If you have a questions, we discuss more on Thursday session. This Saturday we will have a session to compensate Wednesday. Okay. Okay. Thanks everyone. Have a great day.